நீர் இடைப்படுங்க, எங்களோடு கூட நீர் பேசுங்க. 5வது மாதம் 5வது வாரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், எண்ணங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா. சொல்லலாம், ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசுங்க. சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி ஆண்டவருடைய திவ்ய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீங்களே, ஆண்டவருடைய கிருபைக்காக, உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள், சரீர சோர்வுகள், டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் தகப்பன் நீர் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய வார்த்தை செல்ல போகிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டின் சூழ்நிலைகளுக்காக அதிகமாக ஜெபிங்க. குறிப்பாக எந்த காலகட்டங்களில் இல்லாதபடி இந்த சீசன்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர், அதேபோல் எதிர்கட்சி தலைவர், அதுபோல் அநேக இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவ பின்னணியிலே இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஆண்டவர் மீண்டும் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே அதிகமாய் நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ணுவோம்? அறிவிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அது நம்மேல் விழுந்த கடமை, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஆகவே அந்த நியூ சோல் சர்வீஸ் அது எல்லாவற்றிலும் நீங்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, வெறும் ஒரு சிலர் தான் அதில் பிரயாசப்படுறாங்க. அப்போ எல்லாரும் பிரயாசப்பட்டீங்கன்னா புதன்கிழமை 2 ஆராதனை நடத்தணும். அவ்வளோ ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. ஆகவே அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் பக்கமாய் நம்ம திருப்புவோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆண்டோட வார்த்தைக்கு நேராக செல்வோம். சங்கீத புஸ்தகம் 139வது அதிகாரம், அதில் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் இப்ப சங்கீதக்காரன் அந்த இடத்துல பதிவு செய்கிறாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? சொல்லுங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாக. அப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த ஆவி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஒரு புதிய பலனை அடைந்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த 5வது மாதம், இந்த 5வது வாரத்தில் ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய ஆவிக்கு மறைவானது எதுவும் இல்லை. சொல்லுங்க, அவருடைய ஆவிக்கு ஆமென். அப்படின்னா என்ன? ஆண்டுடைய பிரசனம் எங்கும் நிறைந்து இருக்கிறது. உலக மனிதர்கள் சொல்றாங்க, இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லா இடத்திலும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆல்பாவும் ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதே போல அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது, அவருக்கு மறைவானது ஒன்றோ இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு மறைவான எந்த காரியங்களும் இல்லை. அவருடைய சமூகம் நமக்கு எப்பொழுதுமே காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய பிரசனம் நமக்கு எப்பொழுது காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த நாளில் ஒருவேளை இந்த 5 மாதம் எங்களுக்கு ஒரே பிரச்சனை பாஸ்டர், ஒரே போராட்டம், ஒரே கவலை, ஒரே சவால் அப்படின்னா, இந்த நாட்களை நம்ம சற்று நிதானித்து பார்க்க போகிறோம், சீர்தூக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவனுடைய பிரசன்னம் இருந்ததா? ஆமென். தேவனுடைய சமூகம் இருந்ததா? மோசே ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, கானான் இருக்குது, நீங்க போய் சுதந்திரிங்க அப்படின்னு சொன்ன பொழுது மோசே சொன்னார், ஆண்டவரே நீங்க இல்லாம எனக்கு அந்த கானான் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கானான் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு தேசம், கானான் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம், கானான் இவர்களுக்கான ஒரு சுதந்திரம். ஆனா மோசே சொன்ன காரியம் என்ன? நீங்க இல்லாம, ஆண்டவரே நீங்க வராம, உடைய சமூகம் இல்லாம, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம எங்களுக்கு எப்பேற்பட்ட கானானும் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில பணம், பேர், பதவி, பட்டம், புகழ் எல்லாம் இருந்தாலும் அவர் இல்லைன்னா நான் சொல்லுகிற அவைகள் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும். நல்ல 2 கரங்களை தட்டி ஆமென். அப்ப ஆண்டுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ, ஆண்டுடைய பிரசனம் எங்கே இருக்கிறதோ, அப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம், என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம்,
என் வாழ்க்கை கஷ்டத்தின் மத்தியில இருக்கலாம். ஆனா எங்கே தேவனுடைய பிரசனம், தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ் இருக்கிறதோ, அந்த பிரசனம், அந்த சமூகம் இருந்தாலே போதும், வனாந்திரத்தை கூட ஆண்டவர் கானானாய் மாற்ற முடியும். வனாந்திரத்தை கூட சோலைவனமாக ஆண்டவர் மாற்ற முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த 5வது மாதம், இந்த 5வது வாரத்துல நாம சற்று நிதானித்து அப்படியே நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுது தேவன் ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாருங்க? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நல்லா புரிந்துங்களா, அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மத்திலே அவர் அசைவாடுகிறார். அவருடைய சமூகம் நம்மத்திலே காணப்படுகிறது. நம்ம என்ன செய்கிறோம், என்ன காரியத்தை பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த ஆவிதான் நம்மிடத்துல வரும் பொழுது நீங்களும் நானும் பலன் அடைகிறோம். ஆமென். அப்ப அந்த ஆவி இல்லாம நம்ம ஒருவேளை காணப்படுவோமே, ஆனால் அவருடைய சமூகம் இல்லாம, அவருடைய பிரசன்னம் இல்லாம, அவருடைய நடத்துது இல்லாம நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றுமில்லாதது போல காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாதது போல காணப்படும். ஒருவேளை இந்த 5 மாதங்களை நம்ம நிறைவு செய்யக்கூடிய இந்த கடைசி நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நம்மை சற்று நிதானித்து, நம்மை சீர்தூக்கி, ஒருவேளை சில சவால், சில பிரச்சனை, அப்ப ஒருவேளை இங்க வரும்போதே சில கேள்விகளோடு வந்திருப்போம். ஏன் என் வாழ்க்கையில இந்த 5 மாதங்கள் இப்படி காணப்பட்டது, அல்லது இந்த 5வது மாதம் ஏன் என் வாழ்க்கையில சில பிரச்சனை, அல்லது இந்த காலகட்டங்கள் ஏன் எங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட கேள்விகளோடு இருப்போமே, ஆனால் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்க நம்மை அப்படியே நம்ம நிதானித்து, நம்ம அப்படியே தியானித்து சில காரியங்களை மாற்றிக்கொள்வோமே, ஆனால் நாளைய தினம், புதிய நாள், புதிய மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஆண்டு இடைப்பட்ட முதல் காரியம் என்னன்னா, மூடப்பட்ட உன் வேதாகமம் உன்னோடு பேசாது. சொல்லுங்க, மூடப்பட்ட உன்னுடைய வேதாகமம் என்ன பண்ணாதுங்க? அப்படின்னா நாங்க சர்ச் முடிஞ்சு மூடி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த பைபிள் என் கூட பேசாதா? அப்படி இல்லை. நம்ம வேதாகமத்தையே திறக்காம இருக்கிறோம். நம்முடைய வேதாகமத்தை, இந்த வசனங்களை அறியாமல் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்காமல் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம்ம பின்பற்றாமல் இருக்கிறோம். அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வேதாகமம் உன்னோடு கூட பேசாது. இன்னைக்கு அநேக நேரத்துல மூடப்பட்ட அந்த வேதாகமம், அல்லது உயிரற்றது போல காணப்படுகிற அந்த வேதாகமம், இன்னைக்கு என்ன, இதில் உள்ள வார்த்தைகள், வசனங்கள், இதில் உள்ள சத்தியங்கள், இதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையோடு கூட இடைப்பட முடியாத ஒரு ஜீவியம், ஒரு நிலைமை இருக்கிறதுனால இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில வேதாகமம் இருந்தாலும், அநேகரோட வீட்டுக்குள்ள வேதாகமம் இருந்தாலும், இன்னைக்கு இந்த வேதாகமம் அவரோடு கூட பேச முடியவில்லை. அல்லது இந்த வேதாகமம் பேச நினைத்தாலும் அதை கேட்பதற்கு மனம் இல்லை, அதற்கு செவி சாய்ப்பதற்கு செவிகள் இல்லை. அப்ப இந்த காலை நேரத்தில் முதல் காரியத்தை நம்ம கவனிக்கணும். மூடப்பட்ட வேதாகமம் உங்களோட என்ன பண்ணாதுங்க? அப்ப எனக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு, ஆனா அது மூடியே தான் இருக்குது. எனக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு, ஆனா அந்த பைபிளை நான் திறக்கவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு, ஆனா அந்த பைபிளை நான் வாசிக்க மாட்டேன், தியானிக்க மாட்டேன்னா, நான் சொல்லுகிறேன், அந்த வேதாகமத்தின் சத்தம் உங்க காதுகளில் கேட்காது. அப்ப அநேக நேரம் நம்ம ஆலயத்துக்கு வந்து, ஆண்டவர் என் கூட பேசுங்க, ஆண்டவர் என் கூட இடைப்படுங்க, ஆண்டவர் எனக்கு அடையாளத்தை தாங்க, ஆண்டவர் எனக்கு அது இதுன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் போட்டாலும் நம்முடைய வேதாகமம் திறக்கப்படவில்லை என்றால், அதில் உள்ள வார்த்தைகள், அதில் உள்ள வசனங்களை நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்றால், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த வேதாகமம் உங்களோடு பேச. அப்படின்னா என்ன? நீங்க வேதாகமத்தை திறக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. அப்ப நம்ம படிக்கல, தியானிக்கல அப்படின்னா தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நாம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாக சொல்ற, தேவ பிரசன்னத்தை இழந்தால் எல்லாவற்றையும் நம்ம இழப்போம். இப்ப இந்த 5 மாதத்துல நான் இழந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில கஷ்டம், வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு பிசினஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளை வெளியில யார்ட்டையும் சொல்லல, ஆனா மனக்குமுறலோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, நீங்க உங்களை பார்த்து கேட்கணும், வேதாகமம் உங்களோடு கூட பேசுகிறதா? ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் உங்களோடு கூட பேசுகிறதா? அல்லது நான் ஆண்டுடைய பிரசன்னத்தை, ஆண்டுடைய அந்த பிரசன்ஸை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனா? அப்ப என் வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தை, வசனம் பேசல,
என்னிடத்துல தேவ மகிமை, தேவனுடைய அந்த பிரசனம் கொஞ்சமும் இல்லைனா, நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒன்றை நீங்க நஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு இந்த 5வது மாதம், இந்த கடைசி நாள் திரும்ப உங்க வாழ்க்கையில கிடைக்காது. ஒருவேளை ஐயோ இது போயிட்டா பரவாயில்லைங்க, நாளைக்கு 1ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க, அல்லது பென்ஷன் வந்துடும், பணம் வந்துடும், இந்த நாள் போனா பரவாயில்லன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ள, இந்த நாளை நீங்க இழந்துட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. அப்ப ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் உங்களோட பேசலைன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட வசனம் என்கிட்ட பேசலைன்னா நான் தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தை இழந்து கொண்டு. ஆமென். வேதத்துல ஒரு சில நபர்களை சீக்கிரமா நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதுல 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். மைக் அப்படி ஆன் பண்ணி. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவன் நமக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி ஆதாம் ஏவாளுடைய குடும்பம். அவங்களுக்கு தெரியும். அங்க சொல்லப்படுகிறது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவங்களுக்கு தெரியும், அந்த குளிர்ச்சியான அந்த மாலை நேரத்துல ஆண்டவர் வருவாரு. சொல்லுங்க, யார் வருவாங்க? ஆமா, இப்ப முதலமைச்சர் சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? முதலமைச்சர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வராருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? தெருவையே சுத்தம் பண்ணிட்டு இருப்பான், பெயிண்ட் அடிச்சு ஆத்துன்னு பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஏன் இன்னைக்கு முதலமைச்சர் வராரு, சோஃபாலாம் வாங்கி போட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. அல்லேலூயா. இப்படி இப்படி முகத்தை வச்சீங்கன்னா வரமாட்டாரு. அதுவே இப்ப அவர் வரேன்னு சொன்ன நேரம் நீங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த குளிர்ச்சியான ஒரு நேரம், அந்த மாலை வேளையில அவங்களுக்கு தெரியும், நேத்து வந்தாரு, முந்தா நேத்து வந்தாரு, இன்னைக்கும் அவர் வருவார். ஆனா இந்த ஆதாம் ஏவாள் என்ன செய்யறாங்க? அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அப்ப அந்த நாள், அந்த வேலையில என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதிக்கு, ஆண்டுடைய சமூகத்துக்கு அவர்கள் விலகி போகிறார்கள். அவர்கள் அங்க தங்களை போய் மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப ஏன் இந்த சூழ்நிலை? இத்தனை நாள் ஆண்டுடைய சமூகம், ஆண்டுடைய பிரசனம் இன்பமா இருந்தது, வருவார், விசாரிப்பார், பேசுவார், நல்லா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு காலையில அவங்க வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படியாமை, அவர் செய்யாதன்னு சொன்ன காரியத்தை செய்ததுனால இன்னைக்கு அவருடைய சந்நிதி, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய குரல், அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு நடுக்கம், அவங்களுக்கு கலக்கம். ஆகவே அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய சந்நிதிக்கு அவர்கள் விலகி ஓடி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நல்லா புரியுங்க, உங்க வாழ்க்கையில இந்த 5 மாதம் ஆண்டுடைய சந்நிதி, ஆண்டுடைய சமூகம், நல்லா புரியுங்க, ஒரு ஆராதனை ஆண்டுடைய சமூகத்துல உட்காரணும், ஆண்டுடைய செய்தி பகுதி ஆண்டுடைய சமூகத்துல உட்காரணும், உபவாச ஜபம் ஓடி வந்துடணும், ஏரியா ஜபம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும், ஆண்டரை தேடி நம்ம வரும் பொழுதுதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கட் பண்றது ரொம்ப ஈஸி, அந்த நேரத்தை அலட்சியம் செய்வது ரொம்ப ஈஸி. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில நேரத்தில் தேவனுடைய சமூகத்தை நம்ம இழக்கும் பொழுது அது நமக்கு திரும்ப சில நேரத்தில் கிடைக்கிறதே கிடையாது. திரும்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இவர்களுக்கு அந்த நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆண்டோட முகத்தை பார்க்க விரும்பல, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க விரும்பல. அங்க தெளிவா அங்க வசனம் போடப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சந்நிதிக்கு அவர்கள் விலகி. they are not ready to hear the word of God, they are not ready to hear the voice of the Lord. கர்த்தருடைய அந்த சத்தத்தை கேட்பதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லை, அவருடைய சமூகத்தை அவர்கள் விரும்பவில்லை, போய் மறைஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த 5 மாதம் ஒரு விஷயம் அப்படியே நிதானிச்சு பாருங்க, நீ தேவ சமூகத்துக்கு நேரா வந்தீங்களா, அல்லது தேவ சமூகத்தை விட்டு விலகி போனீங்களா? ஆண்டுடைய வேதத்தை சுமந்து நின்றீங்களா, அல்லது ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனத்தை வச்சுட்டு போயிட்டீங்களா? யோசித்து பாருங்க. அப்ப நம்ம ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகிட்டோம், ஆண்டுடைய வசனத்தை விட்டு விலகிட்டோம்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும்? எப்படி நம்முடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும்? ஒருவேளை ஐயோ ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், எங்க குடும்பம் அல்லது எங்களோட வாழ்க்கை, எங்க ஜீவியம் அப்படியே கடலிலே மூழ்குவது போல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் கேட்ப கூடிய ஒரு காரியம்,
உன்னிடத்துல அந்த அந்த பிரசன்ஸ் இருக்கிறதா? என்னோட வார்த்தை இருக்கிறதா? அந்த வேதாகமம் உங்க கையில, நீங்க காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கின அந்த வேதாகமம் உங்களோடு கூட பேசுகிறதா? இல்ல பாஸ்டர், நான் ஷெல்ஃப்ல பத்திரமா வச்சிருக்கிறேன், யாரும் எடுத்துடக்கூடாது, பீரோக்குள்ள பதங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்க நேரத்தை வீணாக்குறீங்க, உங்க காலத்தை நீங்க வீணாக்குறீங்க. ஆண்டவர் வந்தாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்படி இடி இடிக்கிற சவுண்ட். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கிட்ட வர முடியல. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். பக்கத்துல பஸ் சொல்லுங்க, அவன் எப்படி இருக்கிறா? ஆதாம் எப்படி இருக்கிறா? ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் கதையை சொல்றான், ஆண்டவரே நீ தந்த ஸ்திரீ அது இது சர்ப்பம் எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அந்த இடத்துல அப்படியே வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாருங்க? ஏதேனை விட்டு என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிவிட்டார். கிளம்பு அப்படின்ட்டார். அப்ப அவன் நினைச்சான் நாம தேவ சந்நிதியை விட்டு விலகுறோம். ஆனா ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், நீ ஏதேனை விட்டு விலகு. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம சில காரியத்தை விட்டு விலகுவோம். நாம சில பரிசுத்தத்தை விட்டு, ஆண்டோட வார்த்தை விட்டு, வாக்கு தத்துவத்தை விட்டு, ஆலோசனைகளை விட்டு, எச்சரிப்பை விட்டு சில நேரத்தில் நாம விலகுவது, சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அவயத்தை, நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆயுசு நாட்களை நமக்கே தெரியாது அது நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப இவன் நினைச்சா தேவ சந்நிதியை விட்டு விலகுறோம். ஆனா அங்க ஆண்டவர் எடுத்த தீர்மானம், அங்க முடிவு பாருங்க, ஏதேன் தோட்டத்தில இருந்தே அனுப்பிட்டார். ஏன்? அவனோட ஆண்டோட வார்த்தைக்கு கேட்க முடியல. முதல் காரணம், கீழ்ப்படியாமை தேவ பிரசன்னத்தை இழக்க செய்யும். சொல்லுங்க, கீழ்ப்படியாமை என்ன செஞ்சிருங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கீழ்ப்படியாமை. ஆமென். கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் அல்லது ஊழியக்காரங்க சபை மக்கள், இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம கீழ்ப்படியில தேவ சத்தத்துக்கு சில ஆலோசனைக்கு அப்படின்னா அந்த அலட்சியம், அந்த நிர்விசாரம் உன் ஏதேன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடும், ஏதேன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திடும். ஆதாம் ஏவாள் சந்நிதியை விட்டு விலகுனாங்க. ஆனா ஆண்டவர் ஏதேனை விட்டு விலக்கி அடுத்தது அங்க சொல்லப்படுகிற அங்க போகிற அந்த வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டு சுடரொளி பட்டயத்தை வைத்து அங்க போகிற அந்த பாதையவே அப்படியே அடைச்சிட்டார். ஏன்? ஒரு கீழ்ப்படியாமை. ஆமென். அப்ப தேவனுடைய அந்த பிரசனத்தை நம்ம இழக்கிறோம். ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லாம தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய சமூகத்தை இழக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய ஏதேன் வாழ்க்கையை இழக்க நேரிடும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சில சௌகரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சில நன்மைகளை நம்ம நஷ்டப்படுத்திக்க நேரிடும். ஏன்? அந்த ஒரு கீழ்ப்படியாம, அந்த ஒரு தூசி, அந்த ஒரு செத்தை, அந்த பரிமள தைலத்தை நார பண்ணுகிறது போல ஒரு செயல் அல்லது ஒரு காரியம் நம்மளுடைய அந்த ஏதேன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடும். அப்ப அந்த ஒரு கீழ்ப்படியாமை இங்க சொல்லப்படுகிறது. கீழ்ப்படியாமை தேவனுடைய பிரசனத்தை என்ன பண்ணிடுச்சுங்க? இழக்க செய்தது. போ அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நிதானிச்சு பாருங்க, நீங்க இந்த சீசன்ல ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்று இருக்கிறீங்களா, இழந்திருக்கிறீங்களா, அல்லது எதுலையாவது நஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நான் நஷ்டப்பட்டிருக்கேன், நான் இழந்திருக்கிறேன்னா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன் இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல நம்ம சேரக்கூடாது. ஒருவேளை என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கீழ்ப்படியாம, ஏதோ ஒரு நஷ்டம், தேவன் அருவருக்கிற காரியம் இருக்குமே, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப இந்த மாதத்தின் இந்த கடைசி நேரத்தில் ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. நம்மை சீர்படுத்தி கொள்வோமே ஆனால் சபையை நீ புரிந்து கொள், உனக்கு ஒரு ஏதேன் வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சந்நிதியை விட்டு விலகிடக்கூடாதுங்க, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவருடைய சந்நிதி, அவருடைய சமூகத்தை, ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு பரிதபிக்கிற ஒரு நிலைமை, அது நம்மை நெருக்குகிற ஒரு நிலைமை. சீனாய் மலையிலிருந்து மோசே 10 கட்டளையோட இறங்கி வராரு. இறங்கி வந்தா ஜனங்கள் ஆடிட்டு இருக்கிறான், நிர்வாணியா இருக்கிறான், பாவத்துல இருக்கிறான். மோசே ஆண்டோட சத்தத்தை கேட்டான். ஆனா அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த நிலையில ஜனங்கள் இல்லை.
இந்த பக்கம் விக்கிரகம், இந்த பக்கம் குடி, இந்த பக்கம் நிர்வாணம், இந்த பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த வார்த்தை அவங்க கிட்டே வர முடியல. அந்த கட்டளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்ட வர முடியல, அப்படியே தூக்கி போட்டு வைக்கப்பட்டது. யோசித்து பாரு, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டுடைய அந்த கட்டளை ஒரு பிரதானமான காரியம், வேதத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம் அந்த 10 கட்டளை. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாக்குறோம், அது அந்த ஜனங்களிடத்துல வந்து சேரவில்லை, ஜனங்களிடத்துல வந்து பேச முடியவில்லை. காரணம், they are not ready. ஆடுறான் பாடுறான் போதையில இருக்கிறான். இன்னைக்கு ஒரு நியூஸ்ல காமிக்கிறாங்க, ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு 3 பேர் போறான், பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அவன் அங்க ஏதோ எச்சு துப்புறானோ ஏதோ செய்யறான். பெட்ரோல் பங்க் ஓனர் கேட்கிறான், இங்க செய்யாதீங்கப்பான்னு. கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போய் 10 பேரை கூட்டிட்டு வந்து அந்த போதையில அந்த பெட்ரோல் பங்கே அடிச்சு உடைக்கிறான். ஏன்? அவன் கேட்கக்கூடிய மனநிலையில இல்ல. ஒருவித போதை வஸ்துக்கள், அதனால they are not ready to hear. உடைக்கிறான், கண்ணாடியை உடைக்கிறான், ஆளை அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், கேட்கிற மனநிலையில இல்ல. அப்ப இந்த நாளில் ஆணுடைய சத்தம் வருது, எச்சரிப்பு வருது, ஆலோசனை வருது. தனிப்பட்ட விதத்துல, பலிவிடத்துல, அல்லது நீங்க பைபிள் படிக்கும் போது, அல்லது பற்பல விதங்கள் ஆணுடைய வார்த்தை வந்தோ, ஆணுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய சந்நிதிக்கு கிட்டி சேர அல்லது செவி கொடுக்க இடமில்லை என்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டோட வார்த்தை இருக்கும், ஆனா நம்ம கிட்ட வராது. மோசேயின் கையில வார்த்தை இருக்குது, கட்டளை இருக்குது, ஆனா ஜனங்க ரெடி இல்ல. நிர்வாணியா இருக்கிறான், போதையில இருக்கிறான், தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான், தன் நிலை மறந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான். வந்த வார்த்தை பாதியிலே உடைஞ்சு நிக்குது. சொல்லுங்க, வந்த வார்த்தை யோசிச்சு பாரு. சமீபத்தில் ஒரு கொலை சம்பவம் நடந்தது. கணுத்தோ பாலத்துக்கு அடியில பாடி கிடக்கு. அப்ப அந்த அம்மா வடலூர் போனோம், கோலினூர்ல இறங்கிட்டாங்க. அந்த அம்மா அன்னைக்கு வடலூருக்கு போய் பஸ்ல இறங்கி இருந்தாங்கன்னா உயிர் தப்பிச்சிருப்பாங்க. கோலினூர்ல இறங்கி வண்டியில மாறினதுனால உயிர் போயிடுச்சு. அதுக்கு மேல அதுல சொல்ல ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம இடத்துல நீ சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, நீ போக வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அந்த இடத்தை விட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது, நான் சொல்லுகிறேன், கழுத்துல கத்தி. அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவரே எழுதுனது. அந்த பலகையை சுமந்து வந்த அந்த மோசே பார்க்கிறான், ஜனங்கள் அருவருப்பா இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை சபை அருவருப்பாகும் பொழுது, குடும்பம் அருவருப்பாகும் பொழுது, உறவுகள் அருவருப்பாகும் பொழுது, இந்த வேதாகமும் உன்னோடு பேசாது, இதனுடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில செயல்படாது, இதுல இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் செயல்படாது. அப்ப இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில வேதாகமம் இன்னைக்கு மௌனமா இருக்கிறதோ, வேத வசனம் மௌனமா இருக்கிறதோ, அவர்கள் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசனத்தை இழந்து நிற்கிறார்கள். they are the loser. அவன் இழந்து நிற்கிறதுனால 1 மாசம் என்ன, 5 மாசம் என்ன, இந்த வருஷமே போனாலும் வாழ்க்கை வெறுத்து போகிறது, வாழ்க்கை வேதனையா இருக்கிறது, திட்டம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் சொல்லுகிறேன், 5 மாதம் எப்படியோ, நாளைய தினம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அறுவடை செய்யணும். நாளைய தினம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நாளைய தினம் கர்த்தர் நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல முடிவை கொடுக்கணுங்க. அவர் அந்த ஜனங்களை நேசித்ததுனாலதான் இந்த மோசே 40 நாள் கூட்டு வந்து உட்கார வச்சு, சாப்பாடு தண்ணி இல்லாம அநேக காரியத்தை வெளிப்படுத்தி என்னென்னமோ செஞ்சு இந்த நபரை அனுப்புனா, அந்த 10 கட்டளை அந்த பலகை ஜனங்கள் கிட்ட வரல. பார்த்த உடனே அடி உடைக்கிறான், அந்த வார்த்தை உடையுது. இதை தியானிக்கும் போது ரொம்ப வேதனை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேதாகமம் பேசவில்லை. வச்சிருக்கிறோம், பத்திரமா வச்சிருக்கிறோம், புதுசா வச்சிருக்கிறோம். உங்க பைபிள்ல உள்ள பக்கங்கள் கிழிஞ்சிருக்கு, ஒரு மாதிரி இருக்குன்னா அதனோட அர்த்தம் நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, இந்த மாசத்துல ஹவுஸ் விசிட்டிங் வந்தேன்னா உங்க பைபிளை தான் காட்ட சொல்லுவேன். பைபிள் அப்படியே புத்தம் புதுசா இருக்கு, கல்யாணம் பண்ணும்போது மாத்துவாங்க. அந்த பைபிள் பாஸ்டர் இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன். சூப்பர், அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு 20 வருஷம் ஆச்சு பாஸ்டர். ஞானஸ்தானம் எடுத்து அன்னைக்கு தோங்க ஸ்டால்ல வாங்கினேன். அன்னைக்கு கவர் போட்டு சுத்தி
ட்ரெஸ் கடியில கொண்டு போய் வச்சேன் பாஸ்டர், இன்னைக்கும் அப்படியே பத்திரமா இருக்கு. நம்ம போகும்போது அதையும் சேர்த்து வச்சிருவோம் பெட்டியில. எதுக்கு அது? எடுத்துட்டு போ. அல்லேலூயா. ஆமா, உங்க ஆஹா பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு போய் நடுப்பக்கத்தை கிழிக்கிறது, கடைசி பக்கத்துல செல்லோ டேப்பை ஒட்டுறது, சாம்பார் கரையை கொஞ்சம் தடை வைக்கிறது. அவர் வேற ஹவுஸ் விசிட்டிங்ல வந்து பாக்குறேன்னு இருக்கிறாரு, அதையும் அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், கீழ்ப்படியாமை தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க செய்கிறது. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது காரியம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், அதுல முதல் வசனத்தை வாசிங்களேன். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பேர் அமுத்தாள். அவன் லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமார்த்தி. சரி, முதல் பாயிண்ட் மறந்துடாதீங்க. எது தேவ பிரசன்னத்தை கெடுக்குதுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, கீழ்ப்படியாம. ஆமென். அப்ப இந்த புது மாசம், நாளை புது மாதத்துல இந்த கீழ்ப்படியாம ரிப்பீட் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் இன்னும் கீழ்ப்படியாம தான் இருப்பேன்னா வார்த்தை நம்ம கிட்ட வராது. பலகை பாதிலே உடையும், அல்லது வேற பக்கம் திருப்பிடுவார். சில நேரத்துல ஆவிக்குரிய நபர் ஆண்டவர் எப்படி தெரியுமா தண்டிப்பாரு? உங்களுக்குன்னு ஒரு விரோதி இருப்பான், உங்களுக்குன்னு ஒரு எதிராளி இருப்பான். நீங்க ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு விட்டுருப்பீங்க, கேட்டுட்டு கொஞ்சம் பின்மாற்றத்தில் இருப்பீங்க, கேட்டு ஏதாவது ஒரு பாவத்தில் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தெரியுமா தண்டனையை கொடுப்பாரு? நீ எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் ரெட்டிப்பாக்கி அப்படியே உங்க எதிராளிகிட்ட கொடுத்துருவாரு. ஐயோ 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 ஐயோ. இயேசு அடிக்கிறார், இயேசு உதைக்கிறார்லாம் இல்லை, இயேசு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? எதிராளியை பார்த்து கொடுத்துருவார், எதிர்த்த வீடை பார்த்து கொடுத்துருவார், உனக்கு பிடிக்காத நபரை பார்த்து கொடுத்துருவார். ஐயோ ஆம், பிரலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப எது தேவ பிரசனத்தை இழக்க செய்துங்க? பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, எதுதான்? ஆமா. ரெண்டாவது காரியம், இந்த இடத்துல சிதேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு இளம் வயதுல அவன் ராஜாவாய் கடந்து வருக. 11 வருஷம் அவன் எருசலேமை ராஜபாரம் பண்ணினான். இந்த ராஜா பேர் சிதேக்கியா. சொல்லுங்க, இந்த ராஜா பேர் என்னங்க? இப்ப இந்த ராஜா யாரை ஃபாலோ பண்றாரு? இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரம் வாசிங்களேன். யோயாக்கீம் செய்தபடி எல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நல்ல கவனிக்கணும், இந்த சிதேக்கியா ராஜா நல்லதை செய்யல. கர்த்தருக்கு, கர்த்தருடைய பார்வையில எது பொல்லாப்போ அந்த பொல்லாப்பை இவனும் செய்யறான். எதை செய்யறா? பொல்லாப்ப செய்யறான். கர்த்தருடைய பார்வைக்கு எது பொல்லாப்பு? ஆண்டருக்கு எது எதெல்லாம் பொல்லாப்பு சொல்லுங்க பாப்போம். ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம், சொல்றவங்க கொடுக்கலான்னு. விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் எது கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பு? 10 கட்டளை அப்படியே மீறிட்டா பொல்லாப்பு. சரி, அப்ப எது எதெல்லாம் பொல்லாப்போ அது எல்லாத்தையும் இந்த ராஜா செய்யறான். நல்ல ராஜா யார்? அந்த ஜனத்துக்கு அவன் தான் ஒரு குடும்ப தலைவன், அந்த பட்டணத்துக்கு அவன் தான் ஒரு வழிகாட்டி, இவன் தான் நல்வழிப்படுத்தணும். ஆனா இவன் யோயாக்கீனுடைய அந்த வழியை ஃபாலோ பண்ணி, அங்க சொல்லப்படுகிறது 2வது வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்தது 3வது வசனத்தை வாசிங்க. எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மானவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்ப இந்த 3வது வசனத்தின் மேல் பகுதியை கவனிங்க. எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மானவும். அது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய காரியம். இந்த சிதேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்யறா? என்ன செய்யறா? பொல்லாப்பானதை செய்கிறான். அடுத்தது இவன் எந்த அளவுக்கு செய்கிறான்னா, அங்க 3வது வசனம் சொல்லுது, எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்திலிருந்து அகற்றுகிற அளவு. அப்ப தேவனுடைய சமூகம் எருசலேமை விட்டு விலகி போகிற அளவுக்கு இவன் ஆண்டுடைய பார்வையில பொல்லாப்பை செய்கிறான். நல்ல கவனி, அந்த அளவு சொல்லப்படுகிறது. சோதோம் கொமோரா நமக்கு சொன்னோன்னே தெரியும், ஐயோ அது பாவங்க, அது ஒரு அக்கிரமங்க, ஆண்டோட கோபம் இருந்துச்சுங்க, கந்தகமும் எரிகிற அக்கினியை போட்டு ஆண்டரை அழிச்சாருங்க. அது போல இங்க இந்த எருசலேம் மேல, இந்த யூதய கோத்திரத்தின் மேல ஆண்டுடைய அந்த ஒரு பிரசனமே விலகி போகிற வரைக்கும் அந்த அளவுக்கு இந்த சிதேக்கியா ராஜா பொல்லாப்பானதை செய்தான்.
அப்ப இவன் அந்த பொல்லாப்பை செய்ததுனால இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவர் விலகிட்டார். ஆண்டவர் அந்த பிரசனத்தை, அந்த சமூகத்தை, ஆண்டுடைய அந்த நடத்துதலை எல்லாத்தையும் அந்த இடத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, அந்த பட்டணத்தை விட்டு எடுத்ததுனால இப்ப யார் வர்றானா? பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சர் வரான், வில்லன் வரான். இப்ப வந்து அவன் என்ன செய்யறான்? நேரம் இல்ல, நல்ல கவனிங்க. அந்த ஊரை அப்படியே சுத்தி வளைக்கிறான். சொல்லுங்க, அந்த ஊரை என்ன பண்றாங்க? அந்த ஊரை என்ன பண்றான்? சுத்தி வளைக்கிறான். 4வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்களேன். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்ப பாருங்க, ட்ரூப்ஸ் கேம்ப் எல்லாத்தையும் போட்டாங்க. அப்படியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி சுத்தி கையசைச்சு சொல்லுங்க, என்ன பண்றாங்க? நல்லா கையசைச்சு சொல்லுங்க பாப்போம். சுத்தி, மனம் சுத்தி சுத்தி வருதே தானா. அல்லேலூயா. ஆமா, இப்ப ஜனங்களை அப்படியே சுத்தி ரவுண்டு கட்டிட்டான். ஏன்? இருக்க வேண்டிய தெய்வம் அங்க இல்லைங்க. இருக்க வேண்டிய தேவனுடைய சமூகம் அங்க இல்ல. இருக்க வேண்டிய தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இல்லாததுனால இப்ப வந்து பாபிலோனிய ராஜா வந்துட்டான். சுத்தி ரவுண்டு கட்டி அவனுடைய அந்த படைகளை, அவனுடைய கொத்தளங்கள், அவனோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? நிறுத்தி வச்சிட்டான். இப்ப இப்படி சுத்தி வளைச்சதுனால என்ன நடக்குது? உள்ள இருந்து வெளியில போக முடியல, வெளியில இருந்து உள்ள வர முடியல. சொல்லுங்க, உள்ள இருந்து வெளியில இருந்து. அப்ப என்ன நடக்கும்? பஞ்சம் வந்து இங்க இருந்து வெளியில போகல, உள்ள இருந்து வெளில எல்லாம் அந்நிய செலாவணி காலி, ட்ரேடு காலி, தானியங்கள் இல்ல, சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, எண்ணெய் இல்ல. உள்ள இருந்து வெளில போல, வெளில இருந்து உள்ள வரல. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு யார் சுத்தி இருக்கிறா? சர்ப்பம் பாஸ்டர், செய்வின மாந்திரிகம் பாஸ்டர். இருக்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இவன் பொல்லாப்பு செய்தான். அந்த ஜனங்களை விட்டு போகிற அளவுக்கு, அந்த ஆளுடைய சமூகம், ஆளுடைய பிரசன்னம் அந்த இடத்தை விட்டு போகிற அளவுக்கு பொல்லாப்பு இருந்ததுனால அவர் போயிட்டாரு. எதிராளி நேபுகாத்நேச்சர் வந்து சுத்தி வளைச்சிட்டான். உள்ள இருந்து வெளில போல, வெளில இருந்து உள்ள வரல. இப்ப என்ன நடக்குது? பஞ்சம். சொல்லுங்க, என்ன வந்துருச்சுங்க? 6வது வசனத்தை வாசி. கடைசி 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. இப்ப சொல்லுங்க, அங்க என்ன இல்லங்க? நல்ல ஆண்டவர் இல்லைன்னா ஆகாரம் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா அங்க என்ன இல்ல? ஏன் நம்ம வீடு கஷ்டம்? ஒரு வேலை, 5 மாதம் பெரிய சவால், பெரிய போராட்டம், நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் நிக்கல, அல்லது ஒரே கடன் பிரச்சனை, ஒரே நெருக்கம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, என் வீட்டுல, என் குடும்பத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? சமூகம் இருக்கா? இந்த பக்கம் ஒரு வட்டி, இந்த பக்கம் ஒரு லோன், இந்த பக்கம் அது இதுன்னு எல்லாம் அப்படியே பிச்சு போயிடுச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஐயோ, ஜூன் மாசம் வந்துருச்சு, ஃபீஸ் கட்ட என்ன செய்ய போறோம்? நீ யோசிக்கணும், சிந்திக்கணும், என் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? அப்ப அங்க ஆண்டவர் இல்ல, அந்த தெய்வம் இல்ல, அவருடைய சமூகம் இல்ல, அவருடைய பிரசன்னம் இல்ல, பஞ்சம் வந்துருச்சு. தெளிவா சொல்ல, ஆகாரம் இல்ல. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவே அந்த ஊரை விட்டுட்டு ஓடுறான். சொல்லுங்க, ராஜா ஊரை விட்டுட்டு ஓடுறான். என்ன நடக்குது? 8வது வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் கல்தேயருடைய ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கிட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறி போனார்கள். பாருங்க, ராஜா ஊரை விட்டு ஓடுறான், எதிராளி துரத்திட்டு போறாங்க, பிடிக்கிறாங்க. ராஜாவுக்கு பாதுகாப்பு படை, கமாண்டோ, எஸ்ஜிபி, எஸ்ஜி, அது இது எல்லாம் ஆளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. எல்லாம் விட்டுட்டு ஓடின உடனே இப்ப என்ன நடக்குது? அவனை பிடித்து கொண்டு போய் 9வது வசனத்துல பார்க்கிறோம், அவனை நேபுகாத்நேச்சரிடம் கொண்டு போறாங்க. அவன் இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறான். என்ன செய்யறான்? 10வது வசனம் நல்லா கவனிங்களேன். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். நல்ல கவனிங்க. பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பதாக வெட்டினான். ஆரம்பத்துல பார்த்தோம், இந்த சிதேக்கியா தேவனுக்கு முன்பதாக பொல்லாப்பை செய்தான். இப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல சிதேக்கியாவின் குமாரர் அடுத்த தலைமுறையை அவன் கண்களுக்கு முன்பதாக அந்த ராஜா வெட்டினான். அடுத்தது மற்ற பிரபுக்களை எல்லாத்தையும் வெட்டினான். இப்ப என்ன நடக்குது? கடைசியா 11வது வசனம் சீக்கிரம் வாசி. சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி போடுவித்தான்.
பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். அங்க பாருங்க, இவனை குருடாக்கி சாகுற வரைக்கும் அவனை பாத்தீங்கன்னா ஜெயில போட்டான். ஏற்கனவே ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. ஒருத்தவன் 30 வயசுல உள்ள போறா, 20 வருஷம் தண்டனைனா 50 வயசுல வருவாங்க. அந்த ஊர் உலகம் எல்லாம் மாறி இருக்கும். அநேக காரியத்துல நஷ்டப்பட்டிருப்போம். இங்க சொல்லப்படுது, இவன் கண்ணை குருடாக்கி இவனை சாகடிக்கல, இவன் சாகுற வரைக்கும் சிறைச்சாலை. ஏன்னா ஆரம்பத்துல பார்த்த இந்த சிதேக்கியா கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தான். சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? நல்ல பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாய், தேவ சமூகத்துக்கு விரோதமாய், அல்லது ஆலயத்துக்கு விரோதமாய், அல்லது ஊழியங்களுக்கு விரோதமாய், அல்லது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், அல்லது ஜெபிக்கக்கூடிய நபர்களுக்கு விரோதமாய், அல்லது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் நம்ம மனம் பதறியோ அல்லது துணிகரமாவோ துணிச்சலாவோ நம்ம செஞ்சிடக்கூடாது. அவன் செய்தது ஆரம்பத்துல, ஆனா கடைசி வரைக்கும் அதனுடைய விளைச்சலை அனுபவித்தான். அவன் சொல்ல, அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு அவன் மரண பரியந்தம் சாகிற வரைக்கும் சிறைச்சாலை. ஒரு பக்கம் கண்ணு தெரியல, இன்னொன்னு அவன் இருக்கிற இடம் சிறைச்சாலை. இந்த ரெட்டிப்பு ஆயில் மாதிரி ரெட்டிப்பு குருட்டு. கண்ணும் தெரியாது, அந்த உலகமும் இருட்டு. ஏன் அப்படின்னா ஆண்டுடைய சமூகம், அந்த பிரசனம் அந்த ஜனங்களை விட்டு விலகி போகிற அளவுக்கு, அப்படின்னு ஆண்டவரை வெறுத்து போகிற அளவுக்கு பொல்லாப்பான காரியங்கள், விக்கிரக காரியம், தோப்பு, அது இது என்னென்ன செய்யக்கூடாத எல்லாத்தையும் செஞ்சான். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, பொல்லாப்பு தேவ சமூகத்தை இழக்க செய்யும். பொல்லாப்பு நம்மளுடைய வாழ்க்கையை இழக்க செய்யும். பொல்லாப்பு நமக்கு வர வேண்டிய நன்மை ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். அப்ப இந்த 5வது மாதத்துல என் வாழ்க்கையில ஏதோ நிறைய இழப்பு இருக்குன்னா, முதல் காரியம் நீங்க சிந்திக்கணும், என்கிட்ட கீழ்ப்படியாம இருக்குதா. 2வது காரியம், அங்கே சொல்லப்படுகிற பிரகாரம் ஏதாவது பொல்லாப்பு இருக்குதா. அப்ப அந்த பொல்லாப்பு சில நேரத்தில் சில பாவம், சில தீங்கு நம்முடைய வாசற்படியிலே படுத்து கொண்டு உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த காரியத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நான் சொல்லுகிற 6வது மாதம் உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தின் மாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. சரி, போதும். அந்த பகுதியை குறிப்பெடுத்துள்ள வீட்டுல வாசிங்க. இப்ப அடுத்த ஒரு ராஜா இருக்கிறார். இவரு தாவீது ராஜா. சொல்லுங்க, இவர் யாருங்க? தாவீது ராஜா. அப்ப இந்த ராஜா இவன் என்ன செஞ்சா, நல்ல கவனிங்க. உரியா அவன் மனைவியை அபகரிக்கிறான். அடுத்தது இந்த பக்கத்துல அந்த உரியாவை கொலை செய்கிறான். இங்க பாவம் செய்யறான், இங்க கொலை செய்யறான். சொல்லுங்க, இங்க என்ன செய்யறான்? இங்க இந்த பக்கம் பாவம், அடுத்தது பாவத்துக்கு அப்புறம் கொலை. நல்ல கவனிங்க. இப்ப இந்த பக்கம் பாவ காரியம், இன்னொரு பக்கத்துல கொலை. இப்ப ராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்து நினைச்சிட்டு இருந்தா, நான் செய்த பாவத்தை எதிர்த்து கேட்கவும் ஆள் இல்லை, நான் பண்ண கொலையை கண்டுபிடிப்பதற்கும் பெரிய அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை, யாரும் இல்லை. அவன் சிம்மாசனத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாத்தான் என்கின்ற தேவனுடைய மனுஷன் கடந்து வருகிறான். அவன் வந்து அழகா, அதுதான் ஆண்டுடைய யார்கிட்ட எப்படி பேசணும், ஆண்ட எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அவன் நேரா வந்து, நீ ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி அப்படி சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்னாக்கன்னா நீட்டின கை போயிருக்கும், சொன்ன வாய் போயிருக்கும். அவன் அழகா ஒரு கதையை சொல்றான். ஒரு பணக்காரர் இருந்தான், அவன்கிட்ட நிறைய ஆடு இருந்துச்சு. பக்கத்திலே ஒரு ஏழை இருந்தான், அவன்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி. அவன் தன் பிள்ளையை போல வளர்த்தான். இந்த பணக்கார வீட்டுல கெஸ்ட். அவன் என்ன செஞ்சான், அவன் வீட்டுல எவ்வளவு ஆடு இருந்துச்சு, அதை எடுக்காம இந்த ஏழை வீட்டுல ஒரு பிள்ளையை போல வளர்த்தா. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பக்ரீத் பிரியாணி போட்டுட்டான். அப்படின்னு சொன்ன உடனே இப்ப தாவீதுக்கு கோவம் வருது. சொல்லுங்க, தாவீதுக்கு என்ன வருது? தாவீதுக்கு என்ன வருது? உங்களுக்கு எல்லாம் கம்மியா தானே வருது. தாவீதுக்கு என்ன வருது? கோவம் வருது. யார் அவன்? அவன் தண்டனைக்குரியவன், அவன் குற்றம் செஞ்சா, அவன் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், அப்படியே அவன் லிஸ்ட் போடும்போது நாத்தான் ஒன்னே ஒன்று சொன்னா,
அந்த நபர் நீதான். அந்த நபர் இப்படி ஆஃப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவன் எடுத்து சொல்றான், நீ உரியாவின் மனைவியின் இடத்துல என்ன செஞ்ச, நீ உரியாவே என்ன செஞ்ச. அப்படியே இருதயம் உடைக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம தேவ பிரசனத்தை நாம மறந்தாலும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசனம் நம்ம எச்சரிக்க ஒரு நாள் மறக்காது. நான் வேணா இந்த பைபிளை மூடி வச்சிடறேன், படிக்கல, ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜெபிக்கலனாலும் உனக்காக யாரோ ஒருத்தவங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. உனக்காக சபை ஜெபித்து கொண்டிருக்கிறது. உனக்காக உங்க தாயோ அல்லது உங்க மனைவி யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. உங்க மனசு வேணா கல்லா இருக்கலாம், உங்க மனம் வேணா ஆண்டோடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவன் அந்த இடத்துல தேவ பிரசனத்தை மறந்தாலோ தேவனுடைய பிரசனம் அவனை எச்சரிக்க மறக்கவில்லை. அப்ப தேவ பிரசனம் என்ன செய்யும்? எச்சரிக்கும். இந்த தேவ பிரசனம் என்ன செய்யும்? உன்னை கண்காணிக்கும். தேவனுடைய பிரசனம் என்ன செய்யும்? நீ தப்பு செய்யற, நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாரோ ஒருத்தன் பார்த்துட்டானா அது வேற. நான் தப்பு செஞ்சு யாரும் என்னை பார்க்கலனா அது பெரிய டேஞ்சர். காரணம் என்னன்னா, நீ செய்ததை பரலோகம் பார்த்திருக்கிறது. நீ செய்ததை தேவ தூதர்கள் பார்த்திருக்கிறாங்க. நீ செய்த அந்த அறையில கல்லும் மண்ணும் பார்த்திருக்குது. அங்க ஓடுற தண்ணி பார்த்திருக்குது. நியாய தீர்ப்புல நீங்க நினைப்பீங்க, ஜேம்ஸ், ஸ்டீஃபனு, யாக்கோபு, அந்திரேயா இவங்கெல்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்க. யாரும் வரமாட்டாங்க. கல்லு மண்ணும் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு மனுஷன் பார்த்தானா மனுஷன் சாட்சி சொல்லுவா. ஆனா நம்மளுடைய செயலை யார் பார்த்திருக்கானா? பரலோகம் பார்த்திருக்கு. சொல்லுங்க, யார் பார்த்திருக்கிறா? யார் பார்த்திருக்கிறா? பரலோகம் பார்த்திருக்குது. அப்ப பரலோகம் தான் சாட்சி. அதான் சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நான் வானத்துல ஏறினாலும் நீ அங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் பாதாளத்துல இறங்கினாலும் நீர் அங்க இருக்கு. அப்படின்னா என்ன? தேவ பிரசனம் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. தாவீது நினைச்சான், நான் ராஜா, யாரும் என்ன கேட்க முடியாது, ஊன்னா. அடுத்தது அவன்கிட்ட பிராது வந்தவனே வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் சொன்னா. ஆனா ஆண்டோட வார்த்தை எப்படி தெரியுமா வந்துச்சு? அந்த குற்றவாளி நீதான். அந்த குற்றவாளி நீங்க. அநேக நேரத்துல நம்ம அப்படியே துள்ளுவோம், அநேக காரியங்கள் நம்ம செய்வோம். அந்த கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ எல்லாம் குதிச்சானுங்க, ஊன்னானுங்க. கல் எடுத்து அடிக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன். ஆண்டவரே நீர் சொல்லுங்க ஆண்டவரே, ஊன்னா. இவர் கீழே குனிஞ்சு அப்படியே அவன் பேரை எழுதி அவன் பாவத்தை எழுதினாரு பாருங்க. எவெல்லாம் குதிச்சானோ எல்லாம் அந்த இடத்த விட்டே போயிட்டான். தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. 5வது மாதத்துல ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஆண்டோட மகிமை, ஆண்டோட பிரசனம் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்லி, நான் வேலைக்கு போறேன், அங்க இருக்கிறாரு. நீங்க சொல்றீங்க, நான் என் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் குடிக்கிறான், நான் குடிக்கல, அந்த இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம வாகனத்துல போறோம், அவர் அங்க இருக்கிறார். நீ பிரயாணப்படுற, அங்க இருக்கிறார். அவர் மறைவானது ஒன்றும் இல்லை. நீங்க உங்களை பத்தி நியாயம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. யோபு சொல்றது போல என் சாட்சி பரலோகத்துல இருக்குது, அதே போல என்ன குறித்த காரியமும் பரலோகத்துல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீ தேவ பிரசனத்தை மறந்தாலோ தேவ பிரசனம் உன்னை மறக்காதுங்க. அதே மோசே மேல ஆண்டோட வார்த்தையை வாங்கிட்டு இருக்கும்போது இப்ப சொல்றாரு, நீ கீழே போ, உன் ஜனங்கள் என்ன செய்யறாங்க போய் பாரு. மோசையை மாத்திரம் பார்க்கல, மோசையோடு இருந்த ஆண்டவர் இந்த ஜனங்களையும் உற்று பார்த்துட்டு இருக்கிறார். இந்த காலை நேரத்துல 5வது மாதத்தின் 5வது வாரத்தின் இந்த கடைசி நாளில தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம் உன்னை சூழ்ந்து நிற்கிறது. கீழ்ப்படியிலையா? அந்த சமூகத்தை இழப்போம். 2வது காரியம், பொல்லாப்பானதை நம்ம செய்யறோமா? அவனுடைய சமூகத்தை நம்ம இழப்போம். 3வது காரியம், ஒருவேளை நம்ம துணிகரமாய் சில காரியத்தை செய்யறோம்னா நம்மை தேவ பிரசனம் பார்த்து, தேவ சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கடைசியா சவுல் கிறிஸ்தவர்ல கொலை செய்ய அவளை கட்டி கொண்டு வரும்படியாய் அவன் கடந்து போகிறான். இயேசு கிறிஸ்து குறுக்கிடுகிறார். நீர் யார் ஆண்டவரே? சொல்றான், முள்ளில் உதைப்பது. அவர் சொல்றாரு, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அந்த சமூகம், அந்த பிரசனம் அவனை நிரப்பினது, தொட்டது.
ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது. அல்லேலூயா. இப்போ ஒரு கூட்டம் இழக்கிறாங்க, ஒரு கூட்டம் நஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு சிலர் அந்த பிரசனத்தினால, அந்த சமூகத்தினால நிரப்பப்பட்டு வல்லமையான ஊழியக்காரங்களா மாறுறாங்க. இந்த சபை ஒரு மிஷினரி சபையா, இந்த சபை சுற்றி உள்ள தெருக்களுக்கு, கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நபர்களாய் இந்த வருஷம் 5 மாதம் முடிச்சிருக்கிறோம். 6ஆம் மாசத்துல ஒருவேளை உங்க கையில ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்க எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிச்சீங்க, எத்தனை பேருக்கு ஆத்மாதாயம் செய்தீங்கன்னா நம்மளால எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் சர்ச்சுக்கு வந்த, ஆராதனைக்கு வந்த, பாட்டு பாடின, கை தட்டின, மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சேன், எல்லாம் ஓகே. இந்த 5 மாதம் முடிக்கிற இந்த தருவாயில நீ எனக்காக என்ன செய்தாய்? ஆண்டுக்காக வேலை செய்யறது வேற, ஆண்டுக்காக ஊழியம் செய்யறது வேற. நம்ம வேலை செஞ்சுட்டு ஆண்டுக்கு ஊழியம் செஞ்சுட்டேன்னு கணக்கை க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீ வேலை செய்யறீங்க, சந்தோஷம். சபை வேலை செய்து சந்தோஷம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு காரியம், நீ எனக்காக ஊழியம் செய். அநேகர் பிரசன்னத்தை இழந்ததுனால இன்னைக்கு அந்த காரியத்தை மறந்துடுறோம். இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு, நீ அவருக்காக ஊழியம். அந்த பிரசனம் இருந்தா உங்களை சும்மா இருக்க விடாது, உங்களை ஊழியம் செய்ய வைக்கும், சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கும். எப்படி ஆகிலும் அந்த நாள் முடியறதுக்கு ஒரு 2 பேருக்காவது இயேசு நல்லவர் சொல்லிடுவீங்க. அந்த பிரசனத்துக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, கீழ்ப்படியாமை தேவனுடைய சமூகத்தை இழக்க பண்ணும். இன்னைக்கு 5 மாதத்துல இதே பலிபீடத்துல இருந்து அல்லது ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரே, ஆனால் அதுக்கு நான் செவி சாய்க்கல, நான் கீழ்ப்படியலைன்னா ஆண்டவருடைய சமூகத்தை இழக்கிறோம். we are stepping out and we are stepping away. இன்னைக்கு அந்த நிலைமை மாறட்டுங்க. அப்படியே கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஆதாம் ஏவாள் செய்யாதது இன்னைக்கு நான் செய்யறேன். அந்த மூடப்பட்ட ஏதேன அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுங்க, கேளுங்க, நான் கீழ்ப்படிக்கிறேன். 2வது காரியம், நான் பொல்லாப்பு செய்யறேன் அப்படின்னா என்னை மன்னிங்கப்பா. மனதுல, சிந்தனையில, எண்ணங்கள்ல, பணத்துல, வேலையில, தொழிலில், வியாபாரத்துல, ஏதோ ஒரு விதத்துல நான் பொல்லாப்பு செய்வேனே, ஆனால் எங்களை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. 3வது காரியம், ஆண்டவரே உம்முடைய எச்சரிப்பு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூக எச்சரிக்கும். ஆண்டவரே அந்த எச்சரிப்பை கேட்டு நாங்கள் மனம் திரும்பணும். தாவீது தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். அந்த நாளில் ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்த தாவீது அதுக்கப்புறம் பிரதானமான எந்த ஒரு பாவத்தையும் அவன் செய்யலைங்க. திரும்ப அந்த விபச்சார வேசித்தனத்துக்குள்ள விழல. காரணம், ஆண்டவர் அவன் இருதயத்தோடு பேசினார். வெறும் ஒரு வெளிப்பாடு சொல்லிட்டு முடிக்கல, அவன் உணர்வடையும்படியாய் செய்தார். எப்படி ஒரு ஏழையானவன் தன்னுடைய அந்த வளர்ப்பு, அந்த ஆட்டுக்குட்டியை இழந்த அவன் துடிப்பானோ, இந்த வலி அவனுக்கு காண்பித்தார். அடுத்து சொன்ன ஒரு காரியம், நீ இருளிலே, நீ அந்தரங்கத்திலே செய்த காரியம் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல அது வெளியரங்கமாய் நடக்கும். அது எச்சரிப்பு பயங்கரமா இருந்துச்சு. காலை நேரத்தில் ஆண்டோட கரத்துல ஒப்புடுத்தப்பா, இந்த நாட்கள்ல எவ்வளோ எச்சரிப்பு வருது, எவ்வளோ ஆலோசனை வருது, நாங்கள் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை மன்னிக்க முடியாது, நம்மளை சோதரிக்கலாமா? குறிப்பா நம்ம பிள்ளைகளின் மேல, தலைமுறைகள் மேல தேவனுடைய கரம் இறக்கம் இருக்கும்படியே சோதரிக்கலாமா? இந்த உஷ்ண நாட்கள்ல தேற்ற எந்த பலவீன சுகவீனங்கள் சூழ்ந்து நிற்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியே சோதரிக்கலாமா? ஜெபிப்பு. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய், இந்த 3வது ஆராதனைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் எங்கள் மத்தியில ஆண்டவருடைய பிரசன்னம், நம்முடைய சமூகம் ஆண்டவரே அசைவாடினதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே மூடப்பட்ட அந்த வேதாகமம், ஆண்டவரே வேதாகமம் ஆண்டவர் எங்களோடு கூட பேசாது. ஆண்டவர் அது திறக்கப்பட வேண்டும், ஆண்டவர் அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் அதனோட வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அப்படின்னா தான் அந்த சத்தம் எங்களுக்கு புரியும். ஆண்டவரே இந்த 5 மாதங்கள் ஒருவேளை மூடப்பட்ட வேதாகமாய் இருக்குமே ஆனால், மூடப்பட்ட வேதாகமாய் எங்கள் வாழ்க்கை இருக்குமே ஆனால், இந்த நாளில் அது திறக்கப்படட்டும். எங்களோடு கூட நீர் பேசுங்க, எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க. ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய, நாங்கள் பொல்லாப்புக்கு விலக்கி ஓட, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால எப்பொழுதும் நாங்கள் நிறைந்திருக்க, வழி நடத்தப்பட ஒரு சவுளை பவுலாய் மாற்றினவர் இன்னைக்கு எங்களையும் மாற்றுங்க. குறிப்பாக உமக்கு அதிகமாக நாங்கள் ஊழியத்தை செய்ய 5 மாதத்தை நாங்கள் விட்டுருக்குறோம். சபையில் ஏதோ ஒரு 4 பேர் 5 பேர் மாத்திரம் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இல்லை ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். அவங்க மேலே விழுந்த கடமை.
அவனுடைய பந்தி அந்த ரத்தத்தை சுமக்கும் பொழுது அந்த கேள்வி அவர்களுக்கு முன்னதாக வைக்கப்படும், நீ எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் கல்வாரி சிலுவையை சுமந்த, ரத்தத்தை சிந்தின, ஜீவனை கொடுத்த, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை நீ புசிக்கின்ற வேலையில நீ எனக்காக என்ன செய்தாயின்னு சொல்லி அவனுடைய கேள்வி வரக்கூடிய வாரத்தில் அது தொனிக்கும். ஆனால் இந்த வாரத்துக்குள்ளேயாவது நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வந்த எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க, நன்மை நாள் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சபை சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த பாஸ்டர் மனோஜ் அவர்களோடு குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.